Nom nom. Atın vumba suvayra இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒன்றிடுடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். Pensa, Nico Sherman wanting. Don't share Mike. Mue. Sari. Amit பண்ண முடியும். நான் விழுந்தால் கூட. தேலி திரைச்சியா. அப்பாவி என்ன வெட்க கேடு. எனக்கு தெரியும். இந்த மோசமான எலி திரைச்சிக்கு பதிலாக நீங்கள் ருசியுள்ள சாக்லேட் பேஸ்ட் பயன்படுத்தலாம். இது நன்றாக வந்திருக்கிறது. மிகச் சிறந்தது. Previously stir curry, Jertiancio, and snaured interior of Trofsine Suring. Were Arita mail told Dory main electricum. Redions Surchur Patri உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி? 1 2 பாட் தேச பாதியாக முடிந்துவிட்டது. வியப்பிற்குரியது. ஆனால் ஒரு பாட்டில் முக்கியமானது சதை நிறைந்த பாட்டி. மைக் கற்றை சர்க்கர் செய்ய எடுத்துக்கிறேன். நன்றி. இனி பாட்டியை வானலியில் வைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, ஐசிறுமீன், நீ என்ன செய்யறே? அட பாட்டி அமைதியா உண்டு. எனக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐடியா வந்தது. மார்ஷ்மெல்லோஸ் வெண்ணெய் செய்யலாம். என் பர்கருக்கு சுவை கொடுக்கலாம். இப்பொழுது மாமர்லேட் வரிசை மேலே உருட்டி கைகளை சிறிது வலுப்படுத்துங்கள். அதுதான் முழு சமையல் முறை. உங்களுக்கு பிடிக்கிறதா? அவ்வளவு போட்டியானது. என்தான் இன்னும் மிகுந்த சுவையான பர்கரை உருவாக்குகிறேன். இந்த கட்லடிகளை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் பேக்கனை சேர்ப்பேன். சாதாரணமாக மாமிசம் நிறைய இருந்தால் அடையாளம் கொண்டு வருவதில்லை. சேர்த்து வைக்கணும். ஒரு அடுக்கு ரொம்ப சலிப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். பண்ணா
அது உங்களுக்கு தேவைப்படுறது தான். ஆம், நானே தோழி என முன்னேறுகிறேன். அது முழுமையாக மாறிவிட்டது. ஓ, useless. Haripu தோல்வி அடைவேஸ். அப்படியே பிரிக்கலை மிச்ச சலேசம் கொண்டு செம்புறீங்க. இது காப்பட்சம் அல்ல, இது நெஞ்சம் இருந்து செய்கிறோம். என்ன ஒரு அழகான பர்கர். கொஞ்சம் மொரிஹேனோ ஒரு பொன்மையான மூடுகை அடைவாரா? ஓ புரிமேனே. வா பார்ட்டி மாஸ்டரோ ட்ரெனார் பண்ணிடுறீங்க. டாடா வாவ் அளவு டோரி இது என்ன? பர்கரை உரைச்சலா? எனக்கு for lace up revisions. Aristore Arpias Pre Hugh Evator. Oh, a lamer intrudo. Wait, many legendary burgers so. And the Perin Vendor Sherrich Rigas. Moyer Chibom. Mama Chirier. Marmalade, known as Nerdala. Frichirala Safin Perger Villarides. Ciao. at 0 or need no reasonable. ஹே, ஐஸ்கிரீம் சூப்பர். எனி ஆமாம். அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையலிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி, அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்களும் ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி நண்பர்களே. சரி, நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். Temperature curry entry curvinden entry அது வரையச்சோம். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம், நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, இல்ல சரி, இப்ப இந்த பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. மகிழ்ச்சியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ் எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது.
அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள் அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பனிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் கேன். பிலிஸ்திரே சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என் அடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக, நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று, காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி, வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா, நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடெல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பன்னின் மீது நுடெல்லாவை பிரப்பி. சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு. இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன். கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே. லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர். சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள்.
அதை பன்னால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. பாட்டி, கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி ஊறுக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே, சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. En passer truther warker surgery in Turkey. Çoban sözcüğün saglet. Full peyzer pigel. Eldi saglete suri. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். And I kill Mrs. Becking. என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும் மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரை சேர்ந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்துவது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான என்ன? அங்கே பாருங்கள். அது எனக்கு பிடிக்கும். ஆகவே எனக்கு ஒரு கோலா காண்டி தயார் செய். எளிது. இது முடிந்துவிடும். அது என்ன? அது என்னன்னு தெரியல. ஏன் பாருங்கள் பாட்டி, நமக்கு கோலா வேண்டும். ஆனால் பாட்டில் மட்டும் கோகா கோலாவின் மாயமான மறைவு. நான் கைகளின்றி கூட அதை செய்ய முடியும். ஓ, வாவ். ஓ, இல்லை, மன்னிக்கவும். இது எல்லாம் கோகா கோலா. மீண்டும் மன்னிக்கவும். அப்படியே தொடர்கிறோம். நமக்கு நிறைய இனிப்புகள் தேவை. நான் அவற்றையெல்லாம் ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது சில ரகசிய பொருட்களை சேர்க்கிறோம். நிறைய சர்க்கரை சிரப். ஏன் கொஞ்சம் சிந்திவிட்டது. பரவாயில்லை, எல்லாம் திட்டப்படி நடக்கிறது. அதுதான் நான் விரும்பியது. அதனால் மிகவும் குறைவாகவே உள்ளது. என்னிடம் இருக்கிறது. பாட்டி, ஜாடி உடைந்திருக்கலாம். அது சொல்றது. என்னிடம் எல்லாம் தயார். அதை மூடி குலுக்க வேண்டும். குலுக்கவும் குலுக்கவும் குலுக்கவும். ஆம், எனக்கு காத்திரு. என்ன? திட்டமிட்டபடி போகவில்லை. என்னை விடு பாட்டில். ஓ பாட்டி, நீங்க சரியா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. முழுமையான சோடியாக்கத்திற்காக அதை பனியில் வையுங்கள். என்ன? சரி, நான் உனக்கு உன் மிட்டாய் செய்வேன். ஆனால் பாட்டியின் சமையல் முறைக்கு ஏற்ப ஒரு யோசனை. அம்மா,
நம்மால் ஆரோக்கியமான தேனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உறைய வைக்கலாம். அங்கே உன் மிட்டாய் இருக்கும். பாட்டி எங்கே போகிறீர்கள்? ஓ, மறந்து விட்டேன். என்ன காத்திருக்கிறாய்? ஓ, இப்போது நான் சமைப்பேன். ஆகவே பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என் மிட்டாய்க்கு எனக்கு கோகா கோலா தேவைப்படும். குழந்தை ஒரு கோலா மிட்டாய் ஆர்டர் செய்தது. நமது கோலாவிலிருந்து உருவாக்குவோம். நாங்கள் கொதிக்கிறோம். கோகா கோலாவில் ஜெல்லியை ஊற்றுகிறோம். நம்முடைய இளவரசிக்காக சில தங்க சீக்வின்களை சேர்ப்போம். இப்பொழுது நம்முடைய தங்க காந்தியை கலக்குவோம். அதனை ஒரு பாட்டிலில் ஊற்றுகிறோம். எதுவும் சிந்தாமல் மிகவும் கவனமாக செய்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டும் தேவை. அற்புதம். அது வாவ் இல்ல. இப்போது நான் உங்களுக்கு வாவ் என்பதை காட்டுகிறேன். பாட்டி, உங்கள் ஜாடியை பிடியுங்கள். இல்லையெனில் அது விழுந்துவிடும். இந்த மாதிரியான மந்திரம் என்ன? நாமா எரிகிறோமா? என் மிட்டாய் முழுமையாக உறைந்து விட்டது மற்றும் தயாராக உள்ளது. பாருங்கள். ஓ ஓ, நான் மறந்து விட்டேன். நான் இப்போதே எடுத்து வருகிறேன். ஓ, இதோ. ஓ, இது குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் தயாராகிவிட்டது. ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் கூட உறைந்து விட்டது. பாருங்கள், சாப்பிடுங்கள். அப்படியா? இது எல்லாம் எனக்காக. இந்த டெடி கரடி முயற்சி செய்வோம். சரி. ஓ, இது நீள்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இது பொன்னாக இருக்கிறது. வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நீ வாவ், இது காண்டியோட இருக்கிறது. ஆம், இதை முயற்சிப்போம். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சகோதரிகளின் காண்டி வெற்றி பெறுகிறது. எனக்கு இன்னும் வேண்டும். நான் ஒன்றை எடுப்பேன். இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பை. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்குட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர். பாட்டி, நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி, அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோலிஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி, உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு அனைவரையும் வென்றது. நீங்கள் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ, வந்து பாருங்கள். அருமை.
என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும், பிரான்ஸ். எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ, இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம். அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சூர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாய் இருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாய் இருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டப் தான் ஜெயிச்சவன்.
ஓ நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன் உண்மையிலேயே. சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடன் அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவிலுக்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நான் அது உங்களுக்கு சரி அதை தொடாதீர்கள் பாட்டி. கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமா? சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே. மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, நான் செய்ய முடியும். மிகவும் சரி ஆண்டி. முக்கிய விஷயம், வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் தவறு மனிதரே, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை அம்மா, இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஓ மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையலை பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்சப் ஊத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ, நன்றி. என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்பெரி சேர்க்க வேண்டும்.
இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநீர்க்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே நட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம். கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள். நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். ஹோம், இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது, ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக!